ஒன் ஸ்டெப் டு சக்சஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி கடலூர். நாம இப்ப இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய டெஸ்ட் ஷெட்யூல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்வு எண் 1க்கான ஒரு முக்கியமான லெசன் தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும். ஓகேவா? இந்த லெசன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்புல இருக்கு. ஓகேவா? 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லெசன் தான் எது அப்படின்னா தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும். ஓகேவா? இப்போ இந்த லெசன்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த கலைகள், ஓகேவா, அதுக்கப்புறம் கட்டிட அமைப்புகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இது எப்படிலாம் நம்ம பிரிச்சு பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா தமிழகத்தை ஆண்டவர்கள் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மூவேந்தர்கள் சொல்லுவோம். சேர சோழ பாண்டியர்கள். ஓகேவா? இதுல சேரர்களுடைய கட்டிடக்கலை அப்படின்றது இது தமிழக கட்டிடக்கலைக்குள்ள இல்ல. ஓகேவா? அப்ப யார் யார் இருக்காங்க அப்படின்னா, தொண்டை மண்டலத்தில் ஆட்சி செய்த பல்லவர்கள் இருக்காங்க, பாண்டிய மண்டலத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாண்டியர்கள் இருக்காங்க, சோழர்கள் இருக்காங்க. அவர்களோடு சேர்த்து விஜயநகர நாயக்க பேரரசுகள், ஓகேவா, விஜயநகர அரசுகள், அப்புறம் நாயக்கர்கள், இவங்களுடைய காலகட்டமும் அதுக்கப்புறம் நவீன காலம், ஓகேவா, அப்படின்ட்டு தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தமிழக கட்டிடக்கலையை ஒரு 5 பரிமாணங்களா நமக்கு பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? முதல்ல பாருங்க, தமிழ் திராவிட கட்டிடக்கலை. எதுக்காக தமிழ் திராவிட கட்டிடக்கலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்க இப்ப ஆந்திரா எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலும் சரி, கேரளா எடுத்துக்கிட்டாலும் சரி, கர்நாடகா எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த தென்னிந்திய மாநிலங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த கட்டிடக்கலை அமைப்பு முறை ஒரே மாதிரியா இருக்கும். ஓகேவா? அப்போ அதனால இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த தென்னிந்தியாவை உள்ளடக்கிய கட்டிடக்கலை பாணிய திராவிட கட்டிடக்கலை பாணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திராவிட கட்டிடக்கலை பாணி அப்படின்றத தமிழ் திராவிட கட்டிடக்கலை பாணி. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த திராவிட கட்டிடக்கலை பாணியில நம்ம இப்ப எங்க பாக்குறோம், தமிழக கட்டிடக்கலையை பாக்குறோம். அதனால தமிழ் திராவிட கட்டிடக்கலை பாணி அப்படின்றத இங்க பதிவு செய்யறாங்க. ஓகேவா? அப்போ இந்த தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த கோயில்களுடைய அமைப்பு பார்த்தா ஒரே மாதிரி கட்டுமான அமைப்பா இருக்கும். அதனாலதான் அது திராவிட பாணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. அப்போ தமிழ் திராவிட கட்டிடக்கலை மரபிற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய குடைவரை கோயிலை குறிப்பிடுறாங்க. ஓகேவா? இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு. அப்ப அதுக்கு முன்னாடி கோயில் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கோயில்கள் இருந்திருக்கு. ஆனால் அந்த கோயில்கள் எல்லாம் எதால பெரும்பாலும் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா காலப்போக்கில் அழிந்து விட்டது. ஓகேவா? காலப்போக்கில அழிஞ்சிடுச்சு. அப்போ இந்த பல்லவர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல குடவரை கோயில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அது கட்டுமான கோயிலா மாறுது. அந்த கட்டுமான கோயில்களுக்கு மேல என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய படிக்கல் அதாவது உருவாக்கப்படுது. அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கலசங்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விமானம் வைக்கிறது, இந்த மாதிரி முறைகள்லாம் வளர்ச்சி பெற்றுக்கிட்டே போகுது. ஓகேவா? அப்போ பல்லவர் காலம் தொட்டு நவீன காலம் வரைக்கும் இந்த கட்டிடக்கலையில என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா முதல்ல குடைவரை கோயில்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? குடைவரை கோயில் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாறைய, அதாவது ஒரு தாய் பாறையை குடைஞ்சு அதுல இருந்து கோயில்களை உருவாக்கக்கூடியது குடைவரை கோயில். ஓகேவா? இப்ப கட்டுமான கோயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவா இந்த குடைவரையில வரைன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. வரை அப்படின்னா மலை. ஓகேவா? அப்போ ஒரு மலையா இருக்கலாம், பாறையா இருக்கலாம், குன்றா இருக்கலாம். அதுல இருந்து ஒரு கோயிலை உருவாக்குறது, குடைஞ்சு உருவாக்குறது குடைவரை கோயில். அடுத்ததா கட்டுமான கோயில் பார்ப்போம். கட்டுமான கோயில் அப்படின்றது பல்வேறு இடங்கள்ல இருந்து கற்களை திரட்டி ஒன்றின் மீது ஒன்று அடுக்கி வைக்கப்படக்கூடியதுதான் நம்ம கட்டுமான கோயில் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் புடைப்பு சிற்பம்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஓவியங்கள் இந்த காலகட்டத்துல எங்கெங்க எந்தெந்த பகுதியில இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுல குறிப்பா சித்தன்னவாசல் ஓவியத்தை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். ஓகேவா? ஓகே. அடுத்ததா மண்டபங்கள், கோயில்ல மண்டபங்கள் எப்படி அமைக்கப்பட்டது, பிரகாரங்கள் யாருடைய காலத்துல அமைக்கப்பட்டது, இது எல்லாமே நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. கோயில் கட்டிடக்கலையினுடைய பரிணாம வளர்ச்சி இருக்குல்ல, அதை ஒரு 5 கட்டங்களா பிரிக்கலாம். எத்தனை கட்டங்களா பிரிக்கலாம் அப்படின்னா 5 கட்டங்களா பிரிக்கலாம். ஓகே, என்னென்ன கட்டங்கள் அப்படின்னு பார்ப்போம். இப்போ முதல்ல தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் பார்த்திருப்போம். யார் யாரு? சேர சோழ பாண்டியர்கள் பார்த்திருப்போம். இத சேரர்கள் தவிர்த்து, ஓகேவா, சோழர்கள், பாண்டியர்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்லவர்கள், இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கோயில்களை பெரும்பாலும் தமிழகத்தில் அமைச்சிருப்பாங்க. இப்ப சேரருடைய பகுதிகள் பெரும்பாலும் கேரளத்தில் இருந்ததுனால அவங்களுடைய கட்டிடக்கலை மரபு அப்படின்றது இங்க கொடுக்கப்படல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப தமிழ்நாட்டில் கோயில் கட்டிடக்கலையினுடைய பரிணாம வளர்ச்சியை 5 கட்டங்களாக பிரிக்கிறாங்க. முதல் கட்டம் பல்லவர்கள் காலம்,
இந்த பல்லவர்கள் காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடைவரை கோயிலையும் நம்ம பார்ப்போம், கட்டுமான கோயிலையும் பார்ப்போம். அப்ப இவர்களுடைய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிபி 600 இருந்து 850 வரைக்கும். இந்த காலகட்டத்துல பல்லவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல கோயில்களை அமைச்சிருக்காங்க. பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா தொண்டை மண்டலம், ஓகேவா, இவங்களுடைய மண்டலம் எது அப்படின்னா தொண்டை மண்டலம். இப்போ முற்கால சோழர்களுடைய காலம் பாத்தீங்க அப்படின்னா கிபி 850 இருந்து 1100 வரைக்கும், ஓகேவா. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கட்டுமான கோயில்களை உருவாக்கி இருப்பாங்க. பிற்கால சோழர்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய கோயில்கள், ஓகேவா, கட்டுமான கோயில்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல பிற்கால சோழர்களுடைய கோயில்கள் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம்பெறும். குறிப்பா தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம், அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல நீங்க மிகப்பெரிய கோயிலை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயில்கள் எல்லாம் அதுல என்ன பண்ணும், இடம்பெறும். அடுத்தது விஜயநகர நாயக்கர்கள் காலம், ஓகேவா. அப்போ முன்னாடி பல்லவர்கள் குடைவரை கோயில் அமைச்சாங்க, கட்டுமான கோயில் அமைச்சாங்க, ஓகேவா. அடுத்தது முற்கால சோழர்களா இருந்தாலும் சரி, பிற்கால சோழர்களா இருந்தாலும் சரி, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கட்டுமான கோயில்களை உருவாக்குனாங்க. அப்ப அதனுடைய தொடர்ச்சியா இந்த விஜயநகர நாயக்கர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கோயிலை சுத்தி கோபுரங்கள் அமைக்கிறாங்க, ஓகேவா. கோயிலை சுத்தி என்ன பண்றாங்க, கோபுரங்களை அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மண்டபங்களை உருவாக்குறாங்க, பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. கருவறையை சுத்தி வெளியில இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நடந்து சுத்தி வருவோம்ல, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புது மண்டபங்களை உருவாக்குறது, பிரகாரங்களை உருவாக்குறது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோயிலை சுத்தி 4 புறங்களிலும் கோபுரங்களை உருவாக்குறது, இது எல்லாமே விஜயநகர நாயக்கர்களுடைய காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. அவர்களுடைய காலம் கிபி 1350 இருந்து 1600 வரைக்கும். நவீன காலம் பாத்தீங்க அப்படின்னா கிபி 1600க்கு பின்னர், ஓகேவா. இந்த கோயில்கள்ல இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவங்களும் சில மண்டபங்களை உருவாக்கி இருப்பாங்க, ஓகேவா, நவீன காலங்கள்ல. அப்போ பல்லவர்கள், முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள், விஜயநகர நாயக்கர்கள் காலம், நவீன காலம். இதுல பல்லவர் காலத்தை சேர்ந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாண்டியர்கள், ஓகேவா. பல்லவர்கள், பாண்டியர்கள். பல்லவர்கள் தொண்டை மண்டலத்தில் ஆட்சி செஞ்சவர்கள், பாண்டியர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரையை தலைநகரமாக கொண்டு பாண்டிய மண்டலத்தில் ஆட்சி செஞ்சவர்கள், ஓகேவா. இப்ப இவங்க 2 பேரும் ஒரே காலகட்டத்துல வருவாங்க, ஓகேவா. அதனால பாண்டியர்களை இங்க நமக்கு கொடுக்கல. இந்த 5 காலகட்டத்துல பாண்டியர்களை நமக்கு இங்க கொடுக்கல, ஓகேவா. பார்ப்போம். முதல்ல பல்லவர்களுடைய காலம் பார்ப்போம், ஓகேவா. பல்லவர்கள் காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிபி 600 இருந்து 850 வரைக்கும். இப்போ பல்லவர்கள்ல நம்ம என்ன பார்த்தோம், குடைவரை கோயிலையும் அமைச்சிருப்பாங்க, கட்டுமான கோயிலையும் அமைச்சிருப்பாங்க. ஓகே சார், குடைவரை கோயில்னா என்ன, கட்டுமான கோயில்னா என்ன, ஓகேவா. இந்த சந்தேகம் நமக்கு இருக்கும். இப்போ குடைவரையில வரை இருக்கா, வரை அப்படின்னா நம்ம தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம், மலைன்னு சொல்லுவோம். வரைனா என்னன்னு சொல்லுவோம், மலைன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மலை அல்லது மலைக்கு கீழே இருக்கக்கூடிய குன்றுகள் அல்லது பாறைகள், ஓகேவா, என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பாறையை கொடைஞ்சு கோயில் அமைக்கிறாங்க, ஓகேவா. அப்ப குடைவரை கோயில் அப்படின்றது ஒரு முதன்மை பாறையை குடைந்து உருவாக்கக்கூடிய ஒரு கோயில தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார், கட்டுமான கோயில்னா என்ன சார் அப்படின்னா கட்டுமான கோயில்னா இப்போ வெவ்வேறு இடங்களில் இருந்து கற்களை எடுத்து வந்து ஒன்றின் மீது ஒன்று அடுக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா கோயிலை உருவாக்குறாங்க. இது கட்டுமான கோயில். அப்ப குடைவரை கோயிலுக்கும் கட்டுமான கோயிலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் புரிஞ்சுதா? ஓகே. இப்ப பல்லவர்கள் காலத்துல நம்ம முதல்ல பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னா மகேந்திரவர்மன், ஓகேவா. சித்திரக்கார புலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க எல்லாத்த பத்தியும் நம்ம டீப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. அதுல சேர, சோழ, பாண்டிய, பல்லவர்களை பத்தி படிப்போம். அப்ப படிக்கும்போது அவங்கள பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப படிக்கிற எல்லாமே அங்கேயே நம்ம என்ன பண்ணுவோம், படிப்போம். அப்போ குடைவரை கட்டிடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்பாங்க. யாரு, மகேந்திரவர்மன், ஓகேவா. அடுத்ததா இவர் உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் எங்க இருக்கு அப்படின்னா மண்டகப்பட்டு. ஓகே, மண்டகப்பட்டுல மட்டும்தான் இவர் கோயிலை உருவாக்குனாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டகப்பட்டு தவிர்த்து மாமண்டூர் அப்படின்னு ஒரு ஊர்லயும் இவருடைய குடைவரை கோயில்கள் இருக்கு. அது எல்லாமே நம்ம தென்னிந்திய அரசுகள்ல பார்ப்போம். அடுத்ததா இந்த மகேந்திரவர்மன் அமைக்கக்கூடிய குடைவரை கோயில்கள்ல துவாரபாலகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார் அப்படின்னா வாயிற் காப்போலர்கள், ஓகேவா. இப்ப இதான் குடைவரை கோயில் அப்படின்னா இந்த குடைவரை கோயிலுடைய 2 பக்கங்களையும் வாயிற் காப்பாளர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய காலத்துல செதுக்கி இருக்காங்க, ஓகேவா. அப்போ இப்போ நம்ம 7வது மட்டும்தான் பாக்குறோம், நிறைய இருக்கு, நம்ம சேர்த்து பார்க்கலாம், ஓகேவா. இப்போ மகேந்திரவர்மன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
என்ன பண்றாரு? குடைவரை கோயிலுடைய முன்னோடியா திகழ்றாரு. முதல் குடைவரை கோயில் அவருடைய காலத்துல மண்டகப்பட்டுல அமைக்கப்பட்டது. அவருடைய குடைவரை கோயில்ல என்ன பண்றாங்க? துவார பாலகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயிற் காப்போருடைய சிலைகளை வந்து நிறுவுறாங்க. ஓகேவா? அடுத்தது குடைவரை கோயில் அமைக்கும் முறை கிபி 700க்கு பின்னர் என்ன பண்ணுச்சு? கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா கட்டுமான கோயில்கள் அந்த காலங்கள்ல கலைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா தம்முடைய கலைவண்ணத்தை செதுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட கட்டுமான கோயில்கள்ல பெரும்பாலும் அவங்க ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததா 2ஆம் நரசிம்மவர்மன். ஓகேவா? 2ஆம் நரசிம்மவர்மன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாபலிபுரம் கடற்கரை கோயில் அல்லது 7 கோயில்கள். ஓகேவா? என்ன காரணத்துக்காக அது 7 கோயில் சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா இப்ப இருக்கக்கூடிய அந்த மகாபலிபுரம் இருக்குல்ல, அது முன்னொரு காலத்துல ஒரு கடற்கரை துறைமுகமா இருந்துச்சு. ஓகேவா? அது இப்போதைக்கும் கடற்கரை நகரம் தான். முன்னாடி அது ஒரு துறைமுகமா இருந்துச்சு. அங்க வந்து துறைமுகத்துல வணிகம்லாம் செஞ்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப அந்த காலகட்டத்துல அங்க 7 கோயில் இருந்துச்சுங்க. எத்தனை கோயில் இருந்துச்சு? 7 கோயில் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரே ஒரு கோயில் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுது. கடற்கரை கோயில். ஓகேவா? அப்ப மகாபலிபுர கடற்கரையில 7 கோயில்கள் இருந்தது. அதனாலதான் மகாபலிபுர கடற்கரை கோயில் அல்லது 7 கோயில் சொல்றாங்க. அந்த 7 கோயில்கள்ல பெரும்பாலும் கடற்கோள், அதாவது சுனாமியால் அழிந்து விட்டது அல்லது கடலுக்கு அடியில் சென்று விட்டது அப்படின்றத இங்க பதிவு செய்யறாங்க. ஓகேவா? பாருங்க. அப்போ மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில் இருக்குல்ல, இது தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோயில். ஓகேவா? இது கேட்பாங்க. ஓகேவா? தமிழகத்தின் முதல் கட்டுமான கோயில் எதுன்னு கேட்டாங்கனாலும் அது மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய கடற்கரை கோயில். அதே மாதிரி தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோயில் எதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில். இப்போதைக்கு நம்ம பாக்குறது ஒண்ணுதான் இருக்கு. முன்னாடி 7 கோயில் இருந்துச்சு. ஓகேவா? அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னா 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன். இங்க பாருங்க. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாரு? இது ஒரு கட்டுமான கோயில். ஓகேவா? அப்ப கட்டினவர் யார் அப்படின்னா 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன். ஓகேவா? அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் நந்திவர்மன். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு பெருசா நடத்துறதுக்கு எதுவும் இருக்காது. ஓகேவா? அதனாலதான் சொல்லிட்டு போறேன். காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில் யார் அப்படின்னா 2ஆம் நந்திவர்மன். அப்போ நரசிம்மவர்மன் 2ஆம் நரசிம்மவர்மன் அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில். ஓகேவா? 2ஆம் நந்திவர்மன் அப்படின்னா காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில். அடிக்கடி இது கொஸ்டின்ல கேட்டுட்டே இருப்பாங்க. காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது தமிழ் திராவிட கோயில் கட்டிடக்கலை மரபிற்கு சிறந்த எடுத்துக்காட்டா எந்தெந்த கோயில சொல்றாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் திராவிட கோயில் கட்டிடக்கலை மரபிற்கு சிறந்த எடுத்துக்காட்டு பஞ்சபாண்டவ ரதங்கள். ஓகேவா? பஞ்சபாண்டவ ரதங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யாருடைய ரதங்கள்? ரதம் அப்படின்னா அந்த தேரை சொல்லுவாங்க. ஓகேவா? தர்மராஜா ரதம். பஞ்சபாண்டவ ரதம் யார் யாருது அப்படின்னா தர்மராஜா ரதம், பீம ரதம், அர்ஜுனன் ரதம், நகுல சகாதேவ ரதம், திரௌபதி ரதம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்ச பாண்டவ ரதம். இது எதுக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்க அப்படின்னா தமிழ் திராவிட கோயில் கட்டிடக்கலை மரபிற்கு சிறந்த எடுத்துக்காட்டா சொல்றாங்க. ஓகேவா? எதை சொல்றாங்க? பஞ்ச பாண்டவ ரதங்களை சொல்றாங்க. ஓகே. அடுத்தது அப்படியே பாருங்க. அர்ஜுனன் தவம் இருக்கக்கூடிய காட்சிங்க ரொம்ப நேர்த்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்டிடக்கலை வல்லுநர் வந்து வடிவமைச்சிருப்பாரு. ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினலா இருக்கும். அர்ஜுனன் தவம் இருக்கக்கூடிய காட்சி. ஓகேவா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கருங்கல் பாறை ஏறத்தாழ 100 அடி நீளமும் 45 அடி உயரமும் கொண்டது. ஓகேவா? 100 அடி நீளமும் 45 அடி உயரமும் கொண்ட அந்த பாறையில தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த அர்ஜுனன் தவம் இருக்கக்கூடிய காட்சி, பஞ்ச பாண்டவ ரதங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ. ஐநாவினுடைய ஒரு அமைப்பு தான் இந்த யுனெஸ்கோ. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்னங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்றது நோக்கத்துக்காக இவங்க ரொம்ப தொன்மையான இடங்களை பாரம்பரிய தலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவிப்பாங்க. இப்போ கூட நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுல ஒரு இடத்தை அறிவிச்சிருக்காங்க சாந்தி நிகேதன். ஓகேவா? சாந்தி நிகேதன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நகரம், ரவீந்திரநாத் தாகூரால் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். ஓகேவா? அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மிக பாரம்பரிய தலமா வந்து யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த நினைவு சின்னங்கள் அனைத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா 1984 ஓகேவா கடற்கரை கோயில் உட்பட மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்கள். ஓகேவா? நினைவு சின்னங்கள் அதுக்கப்புறம் கோயில்கள் மொத்தமா உலக பாரம்பரிய தலமா
அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப யுனெஸ்கோ ஒரு இடத்த உலக பாரம்பரிய தலமா அறிவிக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகேவா? ஏன் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பழமையானது, அது பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அதை அறிவிக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, பல்லவர் காலத்து பாண்டியர் கோயில்கள். அப்ப பல்லவர்கள் ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது பல்லவர் காலத்து பாண்டியர் கோயில்கள். அதான் நம்ம சொன்னோம்ல, பல்லவர்கள் வந்து தொண்டை மண்டலத்துல இருக்கும்போது பாண்டியர்கள் பாண்டிய மண்டலத்துல ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்ப 2 பேரும் ஈக்குவலான காலகட்டங்கள்ல ஆட்சி செஞ்சதுனால நமக்கு பாண்டியர்களை தனியா கொடுக்காம இங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பல்லவர் காலத்து பாண்டியர் கோயில்கள். ஓகேவா? ஓகே பாருங்க, இதுல முற்கால பாண்டியர்கள் பல்லவர்களின் சமகாலத்தவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. முற்கால பாண்டியர்கள் பல்லவர்களினுடைய சமகாலத்தவர்கள். ஓகேவா? நம்ம பார்ப்போம், தென்னிந்திய அரசுகள்ல பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியதை யாரை தான் பார்ப்போம்? பல்லவர்களை தான் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. அடுத்தது, பல்லவர்களை போலல்லாமல் பாண்டியர்கள் தங்கள் குடைவரை கோயில்களின் கருவறையில் சிலைகள், அதாவது கடவுளுடைய சிலைகளை நிறுவியிருப்பாங்க. இப்போ பல்லவர்கள் பார்த்தோம் அப்படின்னா குடைவரை கோயில் அமைச்சிருப்பாங்க, ஆனா சிலைகள் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா 2 வாயில் காப்பாளர்கள், ஓகேவா, துவாரபாலர்கள் சிலை மட்டும் அமைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு படி மேல போய் அங்க கடவுளினுடைய சிலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா கருவறை அந்த மைய பகுதியில வந்து வைக்கிறாங்க. யாரு? முற்கால பாண்டியர்கள். ஓகேவா? ஓகே. பாண்டிய பேரரசு பகுதி, பாண்டிய பேரரசு பகுதியில மட்டும் 50க்கு மேற்பட்ட குகை கோயிலை வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. ஓகேவா? பாண்டிய பேரரசு பகுதியில மட்டும் 50க்கு மேற்பட்ட குகை கோயில் என்ன பண்ணிருக்காங்களாம்? கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன, எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? அப்ப பல்லவர் காலத்து பாண்டியர் கோயில்கள். ஓகேவா? அதுல பார்க்கும்போது குறிப்பா மலையடி குறிச்சி. ஓகேவா? மலையடி குறிச்சி, ஆனமலை, திருப்பரங்குன்றம், அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி. ஓகேவா? இங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர் காலத்து குடைவரை கோயில்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இங்க அமைஞ்சிருக்க கோயில்ல இருக்க இந்த கோயில்ல யாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா படைத்தளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது கொடுக்கப்பட்டிருக்குன்னா சிவன், அத்து விஷ்ணு, அத்து பிரம்மா. ஓகேவா? இந்த மாதிரியான கடவுள்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்தது பாண்டியர் காலத்து சிவன் கோயில்கள்ல ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா லிங்கம், நந்தி. பாருங்க, 2 சிலையும், லிங்கத்தினுடைய சிலையும் நந்தியோடைய சிலையும் தாய்ப்பாறையில இருந்து தான் செதுக்குவாங்க. ஓகேவா? தாய்ப்பாறையில இருந்து தான் செதுக்கப்பட்டிருக்கும். தாய்ப்பாறை அப்படின்னா என்ன சொல்றது, முதன்மையான பாறை. ஓகேவா? இப்போ இதை சுத்தி நிறைய பாறை இருக்கும். பட் அந்த மைய பகுதி இருக்குல்ல, அதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தாய்ப்பாறையில தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாண்டியர் காலத்து சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய லிங்கமா இருந்தாலும் சரி, நந்தியா இருந்தாலும் சரி செதுக்கப்படும். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஓகே. அடுத்தது பாருங்க, பாண்டியர் கட்டிடக்கலையின் சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னா குடைவரை கோயில், அதுக்கப்புறம் கட்டுமான கோயில். ஓகேவா? பாண்டியர்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா குடைவரை கோயிலையும் உருவாக்கி இருக்காங்க, கட்டுமான கோயிலையும் உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி பல்லவர்களும் குடைவரை கோயிலை உருவாக்கி இருக்காங்க, கட்டுமான கோயிலை உருவாக்கி இருக்காங்க. இதுல சோழர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டுமான கோயில்களை பெரும்பாலும் உருவாக்கி இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட கோயிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகேவா? பாண்டியர் காலத்துல ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட கோயிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கழுகுமலையில் இருக்கக்கூடிய முற்று பெறாத வெட்டுவான் கோயில். இதுவும் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட கோயிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கழுகுமலையில் இருக்கக்கூடிய முற்று பெறாத வெட்டுவான் கோயில். இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாண்டியர் கட்டிடக்கலை பாணியை பறைசாற்றும் எடுத்துக்காட்டுகள். அப்ப முன்னாடி என்ன பார்த்தோம்? முன்னாடி பாருங்க, பாண்டியர் கட்டிடக்கலையின் சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட கோயிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம். இப்ப பாண்டியர் கட்டிடக்கலை பாணியை பறைசாற்றும் எடுத்துக்காட்டுகள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். ஓகேவா? மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில், இந்த இடங்கள், அது காணப்படக்கூடிய கோயில், இதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயில், இது 2ம் யாருடையது அப்படின்னா பாண்டியர் காலத்துடையது. அதெல்லாம் பாண்டியர்களுடைய பகுதி தான். ஓகேவா? ஓகே. முற்கால பாண்டியர் காலத்தை சார்ந்த சிலைகள் தற்போது மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் அருங்காட்சியகம் இருக்குல்ல, அங்க வந்து அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? இது கேட்பாங்க. முற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்த சிலைகள் தற்போது எங்க வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காட்சிப்படுத்தப்படுகிறது திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில். இந்த திருமலை நாயக்கர் அருங்காட்சியகம் எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது ஓவியங்கள்
அதுக்கப்புறம் பாண்டியர் காலத்து ஓவியங்கள் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு ஓகேவா? பாண்டியர் காலத்து ஓவியங்கள் எங்கெங்க இடங்கள்ல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, புதுக்கோட்டையில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஓகேவா? அங்க போனோம் அப்படின்னா சித்தன்ன வாசல் இருக்குங்க. இந்த சித்தன்ன வாசல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சமணர் குகை இருந்த பகுதி. இங்க வந்து பாண்டியர் காலத்து ஓவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரையப்பட்டிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தழை இலை அதால உருவாக்கப்பட்ட சாந்த எடுத்து பூசிட்டு, செவுத்துல பூசிட்டு, அந்த ஈரம் காயறதுக்குள்ள என்ன பண்ருவாங்க அப்படின்னா, அந்த வடிவத்த வரைஞ்சிருவாங்க. ஓவியத்த வரைஞ்சிருவாங்க. அதே மாரி திருநெல்வேலியில சங்கரன் கோயில் தாலுகாவுல திருமலைபுரம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியர் காலத்து ஓவியங்கள் வந்து காணப்படுது. அப்ப இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? பாண்டியர் காலத்து ஓவியம் எங்கெங்க காணப்படுது? புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசல், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருமலைபுரம். இந்த 2 இடங்களிலும் பாண்டியர் காலத்து ஓவியங்கள் காணப்படுது. ஓகே. அடுத்தா இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது சித்தன்னவாசல். அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. இது எந்த மாவட்டத்துல இருக்கு? புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. பாண்டிய காலத்து ஓவியங்கள் எங்க இருக்கு? சித்தன்னவாசல்ல இருக்கு. ஓகேவா? அப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சமண துறவிகள் வாழ்ந்த குகை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சித்தன்னவாசல் அப்படின்றது சமண துறவிகள் வாழ்ந்த குகை. அங்க ஓவியங்கள் எப்படி தீட்டப்பட்டிருக்கும் அப்படின்னா, சாந்து பூசி ஈரம் காய்வதற்கு முன்னாக என்ன பண்ணுவாங்க? ஓவியங்கள தீட்டி வச்சுருவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்ததா இங்க இருக்கக்கூடிய அந்த ஓவியத்துல ரொம்ப முக்கியமானது தாமரை தடாக ஓவியம். ஓகேவா? ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துக்குள்ள நெறைய தாமரைகள் இருக்கும். அங்க வண்டுகள் பற்றி வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எருதுகள், காளைகள் இத பத்திலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வரைஞ்சிருப்பாங்க. அப்போ சித்தன்னவாசல்ல இருக்கக்கூடிய அந்த தாமரை தடாக ஓவியம் ரொம்ப முக்கியமானது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நுணுக்கமா அந்த ஓவியம் அப்படின்றது வரையப்பட்டிருக்கும். ஓகேவா? இது ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க. சித்தன்னவாசல் ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களுடன் என்ன பண்ணிருக்கு? சில ஒப்புமைகள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெற்றிருக்கு. அது ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது. ஓகே. அப்போ இப்ப நம்ம அஜந்தா ஓவியங்கள் பார்த்தோம் அப்படின்னா, அஜந்தா ஓவியங்கள் எங்க இருக்கு? அஜந்தா ஓவியங்கள் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அமைஞ்சிருக்கு. அப்ப அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில இருக்கக்கூடிய அஜந்தா ஓவியமும், நம்முடைய சித்தன்னவாசல் ஓவியமும் என்ன பண்ணுது அப்படின்னா, சில ஒற்றுமைகள் வந்து அங்க காணப்படுது. ஓகேவா? அடுத்ததா முற்கால சோழர்கள். ஓகேவா? முற்கால சோழர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த விஜயாலய சோழன் குடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி விஜயாலய சோழன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிற்கால சோழ மரப தான் தோற்றுவிச்சிருப்பார். ஓகேவா? ஓகே. இப்ப பாருங்க, முற்கால சோழர்களுடைய கோவில், அது இருந்த இடம். இது ரொம்ப முக்கியமானதுங்க. ரொம்ப, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? முற்கால சோழர்களுடைய கோயில், அது இருந்த இடம். அது ரொம்ப முக்கியமா ஓகே. எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல திண்டிவனத்திற்கு அருகே உள்ள தாதாபுரத்தில் உள்ள கோயில். ஓகேவா? தாதாபுரத்துல இருக்கக்கூடிய கோயில். இது எங்க இருக்கு அப்படின்னா, திண்டிவனத்திற்கு அருகில் உள்ளது. இது எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னா, முற்கால சோழர்களுடைய காலகட்டத்தை சார்ந்தது. ஓகேவா? முற்கால சோழர்களின் கோவில் கட்டிடக்கலை செம்பியன் மகாதேவி பாணி அப்படின்ற ஒரு பாணியில அமைச்சிருப்பாங்க. ஓகே. செம்பியன் மகாதேவி பாணினா என்ன அப்படின்னா, மாடக்குழிகள். இப்போ இந்த மாரி ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா, அந்த கோயில்ல சின்ன சின்ன மாடக்குழிகள் இருக்கும். ஓகேவா? இந்த மாரி. ஓகேவா? அப்போ முற்கால சோழர்கள் கட்டிடக்கலையில் செம்பியன் மகாதேவி பாணி வந்து பாத்தீங்கன்னா பின்பற்றிருப்பாங்க. அந்த செம்பியன் மகாதேவி பாணி அப்படின்றது என்ன அப்படின்னா, கோயில்களில் அதிக எண்ணிக்கையிலான தேவ கோஷ்டங்கள், அதாவது மாடக்குழிகள் அமைக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, செம்பியன் மகாதேவி பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இந்த பாணினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. செம்பியன் மகாதேவியால் மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட முற்கால கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, திருப்புரம் திருப்புரம்பியத்தில் உள்ள கோயில். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. செம்பியன் மகாதேவியால் மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட முற்கால கோயில். ஓகேவா? மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட முற்கால கோயில் எது அப்படின்னா, திருப்புரம்பியத்தில் உள்ள கோயில். இது ரொம்ப முக்கியமானது. ஓகே. அடுத்து பிற்கால சோழர்கள் பார்ப்போங்க. பிற்கால சோழர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோழ கட்டிடக்கலையினுடைய முதிர்ச்சியை பிரதிபலிக்கக்கூடியது தான் இந்த பிற்கால சோழர்களுடைய அந்த கட்டிடக்கலை அப்படின்றது. அதுக்கு எடுத்துக்காட்டா பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சையில் உள்ள பெரிய கோயில். ஓகேவா? தஞ்சை பெரிய கோயில். அத வந்து பிரகதீஸ்வரர் ஆலயம்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. ஓகேவா? மராட்டியர்கள் வந்து அந்த மாரி குறிப்பிடுவாங்க. அதே மாரி கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில். என்ன சார் இதுவும் பிரகதீஸ்வரர் கோயில், இதுவும் பிரகதீஸ்வரர் கோயிலா? ஆமா. தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில். அந்த கோயில அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா, காப்பி பண்ணது தான் எதுனா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கோயில். ஓகேவா? தஞ்சை பெரிய கோயிலை காப்பி பண்ணி கட்டப்பட்டது தான் எது? கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கோயில். ஓகேவா? அதனால தான் 2த்தையுமே பிரகதீஸ்வரர் கோயில் சொல்றாங்க. ஓகேவா? ஆனா தஞ்சை பெரிய கோயில பெருவுடையார் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு அழைக்கிறதுக்கு காரணம்,
அது ஒரு சமஸ்கிருத சொல். அதை மராட்டியர்கள் வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. தஞ்சை பெரிய கோயிலை யாரு கட்டினா? ராஜராஜ சோழன். எந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா கிபி 1010 கட்டி முடிக்கப்பட்டது. ஓகேவா? இத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ராஜராஜேஸ்வர கோயில் சொல்லுவாங்க. தஞ்சை பெரிய கோயில ராஜராஜேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மராட்டியர்கள் எப்படி அழைச்சாங்க அப்படின்னா பிரகதீஸ்வரர் கோயில் சொல்லிட்டு அழைச்சாங்க. ஓகேவா? ஓகே. இதனுடைய விமானம் பாத்தீங்க அப்படின்னா 216 அடி உயரம் கொண்டது. ஓகேவா? இப்ப கர்ப்ப கிரகம் இருக்கும். அந்த கர்ப்ப கிரகத்திலிருந்து மேல அமைக்கப்படக்கூடிய அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா விமானம் சொல்லுவாங்க. அது 216 அடி உயரம் கொண்டது. ஓகேவா? உலகத்தில் மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான சிகரங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. இந்த சிகரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. என்ன அப்படின்னா தட்சிண மேரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இமயமலையை குறிப்பிடக்கூடியதுதான் அந்த தட்சிண மேரு அப்படின்றது. அப்போ தட்சிண மேரு ஓகேவா? மேருமலைன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம கம்பராமாயணத்துல எடுத்து குறிப்பிட்டிருப்பாங்க. மேரு அப்படின்னா அது இமயமலையை குறிக்கும். ஓகேவா? இமயமலையை குறிக்கும். இங்க தட்சிண மேரு அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்னகத்தின் மலை அப்படின்ற பொருள்ல இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ ராஜராஜேஸ்வர கோயில் அல்லது பெருவுடையார் கோயில், பிரகதீஸ்வரர் கோயில் சொல்றோம்ல. ஆனா இத ராஜராஜ சோழன் எப்படி அழைச்சாரு அப்படின்னா தட்சிண மேரு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காரு. ஓகேவா? ராஜராஜ சோழன் என்ன பண்றாரு? தட்சிண மேருன்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காரு. ஓகே. இங்க இருக்கக்கூடிய நந்தி பாருங்க. நந்தி பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய நீளம் 16 அடி, உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13 அடி கொண்டது. மிகப்பெரிய ஒரு நந்தி. ஓகேவா? ஓகே. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். நம்ம தான் பார்த்தோம். அதையும் பிரகதீஸ்வரர் கோயில் தான் அழைப்பாங்க. இதை யாரு கட்டினா அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழனின் மகனாக இருக்கக்கூடிய முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு அங்க என்ன பண்ணுவாரு? ஒரு கோயிலை அமைக்கிறாரு. அந்த கோயிலுக்கு பேரு பிரகதீஸ்வரர் கோயில். காரணம் என்ன அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலின் அடிவொட்டி இந்த கோயில் என்ன பண்ணுது? அமைக்கப்படுது. ஓகேவா? இப்ப இதோடைய உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 55 மீட்டர். ஓகே. அடுத்தது தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராவதீஸ்வரர் கோயிலுங்க. ஓகேவா? தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராவதீஸ்வரர் கோயில். இதை யாரு கட்டினா அப்படின்னா 2ஆம் ராஜராஜ சோழன். இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா கும்பகோணம். ஓகேவா? தாராபுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கும்பகோணத்துல. ஐராவதீஸ்வரர்னா என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. இந்திரனின் யானை வழிபட்ட கடவுள். ஓகேவா? இந்திரனின் யானை வழிபட்ட கடவுள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐராவதீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப இந்த ஐராவதீஸ்வரர் கோயில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கும்பகோணத்துல. ஓகேவா? இந்த கோயிலை யாரு கட்டினா? 2ஆம் ராஜராஜ சோழன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இசை படிக்கட்டு இருக்கும். இது எல்லாமே நம்ம தமிழ்லயும் படிப்போம். ஓகேவா? நம்ம வந்து தஞ்சை பெரிய கோயிலை பத்தி தமிழ்ல படிப்போம். தாராசுரத்துல இருக்கக்கூடிய ஐராவதீஸ்வரர் கோயிலை பத்தி தமிழ்ல படிப்போம். தென்னிந்திய அரசுகள் பத்தி படிக்கும் போது என்ன பண்ணுவோம்? இத பத்தி படிப்போம். ஓகேவா? இந்த கோயிலின் ஒட்டுமொத்த வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னா தேர் போல காட்சி அமைக்குதாங்க. ஓகேவா? ஐராவதீஸ்வரர் கோயிலுடைய ஒட்டுமொத்த வடிவம் எப்படி இருக்கான்? தேர் போல காட்சி அளிக்குதாம். இது ரொம்ப முக்கியமானது. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிற்கால பாண்டியர்கள் பார்க்க போறோம். முன்னாடி முற்கால பாண்டியர்கள் பார்த்தோம். பிற்கால பாண்டியர்கள் எடுத்துக்கிட்டா நம்ம ஒரே விஷயம் தான் பார்ப்போம். பிள்ளையார்பட்டியில இருக்கக்கூடிய குடைவரை கோயில். ஓகேவா? இந்த பிள்ளையார்பட்டியில இருக்கக்கூடிய குடைவரை கோயிலை பத்தி அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. இது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா காரைக்குடிக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? பிற்கால பாண்டியர்கள் எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? பிள்ளையார்பட்டியில இருக்கக்கூடிய குடைவரை கோயில் ஞாபகம் வரணும். ஓகேவா? அது எங்க அமைஞ்சிருக்கு? காரைக்குடிக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. அதனுடைய காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. ஓகே. இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் சிலைக்கு ஓகேவா? அந்த குகை கல்வெட்டுல ஒண்ணு குறிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா தேசி விநாயகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய விநாயகருடைய பேர் என்ன அப்படின்னா தேசி விநாயகம். அத அந்த கல்வெட்டுல என்ன பண்ணிருக்காங்க? குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில் பிற்கால பாண்டியர்கள்ல முக்கியமான கோயில். கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஓகேவா? அங்க இருக்கக்கூடிய விநாயகரை தேசி விநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு குகை கல்வெட்டு என்ன பண்ணுது? குறிப்பிடுது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து விஜயநகர காலம். விஜயநகர காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோயில்களில் மண்டபங்கள் கட்டும் முறை வந்து இவங்க தாங்க உருவாக்குனாங்க. ஓகேவா? அதே மாதிரி தெப்பக்குளம் அமைக்கிறது, கோபுரங்கள் அமைக்கிறது. ஓகேவா? கோயில்கள்ல மண்டபத்தை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் தெப்பக்குளம் அமைக்கக்கூடிய முறை, அதுக்கப்புறம் கோபுரங்கள். ஓகேவா? கோயிலை சுத்தி 4 புறங்கள்லயும் கோபுரங்கள் யாருடைய காலத்துல அமைக்கப்படுது? விஜயநகர பேரரசு காலத்துல அமைக்கப்படுது. ஓகே. இவங்க எங்கெங்கெல்லாம் மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில்,
வேலூர் ஜலகண்டாஸ்வரர் கோயில் இங்க கல்யாண மண்டபத்தை கட்டியிருக்காங்க. ஓகே, அந்த மண்டபத்துக்கு வந்து பேர் வைப்பாங்க. புது மண்டபம், கல்யாண மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம் இந்த மாதிரிலாம். அப்ப காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில், வேலூர்ல இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் கோயில். ஓகேவா, இந்த ஊரு, இந்த கோயில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய புது மண்டபம் இதெல்லாம் யார் அமைச்சா? விஜயநகர பேரரசு காலத்துல அமைக்கப்பட்டது. அடுத்ததா சிற்பங்களோடு கூடிய மாடக்குழிகளை அமைக்க பழக்கம் நாயகர் காலத்திலயும் என்ன பண்ணுது? தொடர்ந்துகிட்டே வருது. ஓகேவா, ஓ முன்னாடியே பார்த்திருப்போம் செம்பியன் மகாதேவி பாணி அதுலயும் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. ஓகேவா, அதெல்லாம் பிற்காலத்துல என்ன பண்ணுது? விஜயநகர பேரரசு காலத்திலயா இருந்தாலும் சரி, நாயக்கர் காலத்திலயா இருந்தாலும் சரி, இதெல்லாம் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. பெரிய வடிவங்களான புடைப்பு சிற்பங்கள் காணப்படக்கூடிய இடம். புடைப்பு சிற்பம்னா நம்ம என்ன பார்ப்போம்ல, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடவுளுடைய சிற்பம் தவிர்த்து இருக்கக்கூடிய மத்த குட்டி குட்டி சிற்பங்கள், அதுக்கப்புறம் தனியா வடிவமைக்கக்கூடிய சிற்பங்கள், இதெல்லாம் புடைப்பு சிற்பம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த இதுலயே பெரிய வடிவங்களான புடைப்பு சிற்பம் எங்கெங்க காணப்படுது? ஓகேவா, இதுல நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்ப திருநெல்வேலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க என்ன கோயில் இருக்குன்னா திருக்குறுங்குடி அழகியர் நம்பி கோயில் எங்க அமைஞ்சுள்ளது? எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னா நெல்லை மாவட்டத்துல இருக்கு. திருவரங்கம், ஓகேவா, ரங்கநாதர் கோயில் வளாகத்துல இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ண கோவில், ஓகேவா, இங்க புடைப்பு சிற்பம் பெரிய அளவுல இருக்கிறதா பதிவு செய்யறாங்க. அடுத்தது ஆழ்வார் திருநகரி, ஓகேவா, ஆதிநாதர் கோயில் தெற்கு விழா மண்டபம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய காலத்துல அமைக்கப்பட்டது. இந்த கோயில் எந்த இடத்துல இருக்கு? அது ரொம்ப முக்கியமானது. நெல்லையப்பர் கோயில் புது மண்டபம். ஓகேவா, இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அடுத்ததா இந்த காலகட்ட மண்டப கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது? விஜயநகர நாயக்க காலத்துல மண்டப கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியது. ஓகேவா, இது கேட்பாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பாருங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். ஓகேவா, இப்ப நம்ம இந்த கோயில் பார்த்தோம் அப்படின்னா இதுல ஆயிரங்கால் மண்டபம் புது மண்டபம் என்னன்னா ஆயிரம் கால் மண்டபம் புது மண்டபம் இதெல்லாம் யாருடைய காலத்துல அமைக்கப்பட்டது? விஜயநகர நாயக்க காலத்துல அமைக்கப்பட்டது. ஓகே, திருக்குறுக்குடி நாங்குநேரி இங்க இருக்கக்கூடிய வானமாமலையார் கோயில், வானமாமலையார் கோயில் இங்க வந்து ரதி மண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க. ரதி மண்டபம். ஓகேவா, அடுத்தது இந்த காலத்தை சேர்ந்த கண்ணையும் கருத்தையும் கவரும் கலைப்படைப்புகள் எங்கெங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு கேட்பாங்க. வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் திண்டுக்கல் தாடிகும்புல இருக்கக்கூடிய தாடிகும்புல் அமைந்திருக்கக்கூடிய கோயில், அதுக்கப்புறம் நெல்லையில கிருஷ்ணாபுரம் அருகே அமைந்துள்ள இருக்கக்கூடிய கோயில், அடுத்து தஞ்சை பெரிய கோயிலுக்குள் அமைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோயில். இதெல்லாம் விஜயநகர நாயக்க காலத்துல அங்க புடைப்பு சிற்பங்களை உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா தான் நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கிறோம். விஜயநகர நாயக்க கால ஓவியங்கள், ஓகேவா, காணப்படக்கூடிய இடம் எது எதுன்னு கேட்பாங்க. எங்கெங்க காணப்படுது அப்படின்னா காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலையும், மதுரை கூடல் அழகர் கோயில், அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவெள்ளரை இந்த இடத்துல இருக்கக்கூடிய அழகர் கோயிலையும், திருவண்ணாமலை ஸ்ரீரங்கம் இங்க இருக்கக்கூடிய கோயில்கள்லையும் என்ன காணப்படுது? விஜயநகர நாயக்க கால ஓவியங்கள் காணப்படுகிறது. ஓகேவா, ஓகே, அடுத்து பாருங்க. இதெல்லாம் ஒண்ணும் பெருசா அந்த அளவுக்கு நடத்துற மாதிரி இருக்காது. அதே மாதிரி இதிகாசம், ராமாயண காட்சிகள், அரண்மனை காட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இடம்பெற்றிருக்கு. ரொம்ப கேட்பாங்க. விஜயநகர நாயக்க ஆட்சி காலங்களில் கோயில்கள்ல அதிகபட்சமா இதிகாசம், ராமாயண காட்சிகள், அரண்மனை காட்சிகள்லாம் பெரும்பாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. கடைசியா வந்துட்டோம். நவீன காலம் கிபி 600க்கு பின்னர் ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயில். ஓகேவா, நவீன காலத்துல ஒரு முக்கியமான கோயில். காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரகாரம். ஓகேவா, ஓகே. மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்களாக இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதிகள் இருக்காங்கல்ல, இவங்க இக்கோயில் கட்டிடக்கலைக்கு பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. எந்த கோயில் கட்டிடக்கலைக்கு அப்படின்னு கேட்பாங்க? ராமநாத ராமசுவாமி கோயிலுக்கு. ஓகேவா, உலகிலேயே மிக நீளமான பிரகாரம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயில். பிரகாரம் அப்படின்றது கருவறை, இந்த கருவறையை சுத்தி இருக்கக்கூடியது. ஓகேவா, கருவறையை சுத்தி இருக்கக்கூடிய இந்த வெட்ட வெளியான பகுதி அதுதான் பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்புற பிரகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 மீட்டர் உயரம் கொண்டது. அதுல கிழக்கு பிரகாரம் 120 மீட்டரும், மேற்கு பிரகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 120 மீட்டர் நீளமும் கொண்டதா அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வடக்கு மற்றும் தெற்கு பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா 195 மீட்டர் நீளம் கொண்டது. ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப கேட்பாங்க. இது எங்க?
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். ஓகேவா? அங்க அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாரி இந்த ராமேஸ்வர ராமநாத சுவாமி கோயிலில் அமைந்துள்ள 3 பிரகாரங்களில் உட்புற பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழமையானதுன்னு சொல்றாங்க. எந்த பிரகாரம் பழமையானது? உட்புற பிரகாரம். ஓகேவா? கொஸ்டின் ஏரியாவே இதாங்க. இந்த லெசனோடைய கடைசியில மேலும் சில தகவல்கள் அப்படின்றத விட்டு சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. ஓகேவா? பாறைகளில் சிற்பம் படைப்பது யாருடைய சிறப்பு? பல்லவர்களுடைய சிறப்பு. பாறைகளில் சிற்பம் படைப்பது பல்லவர்களுடைய சிறப்பு. ரொம்ப முக்கியமானது. பேரழகு மிக்க விமானங்கள் யாருடைய காலத்துல? முற்கால சோழர்களுடைய காலத்துல. பொலிவு மிக்க கோபுரங்கள் யார் அமைச்சா? பிற்கால சோழர்கள் அமைச்சாங்க. அதுக்கு இவங்க சிறப்பு பெற்றவர்கள். மண்டபம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜயநகர அரசருடைய காலம். ஓகேவா? பிரகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவீன காலத்துல அமைக்கப்படுது. இது ரொம்ப முக்கியமானது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சிறப்புகள். பாறைகளில் சிற்பம் படைப்பது யாருடைய சிறப்பு? பல்லவர்களுடைய சிறப்பு. பேரழகு மிக்க விமானம் முற்கால சோழர்கள். பொலிவு மிக்க கோபுரம் பிற்கால சோழர்கள். மண்டபம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜயநகர காலத்துல மண்டபங்கள் அமைக்கிறது ரொம்ப சிறப்பா பார்க்கப்படுது. பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா நவீன காலத்துல அதிகமா அமைக்கப்படுது. அது நவீன காலத்தினுடைய சிறப்பா பார்க்கப்படுது. இப்ப இந்த லெசன் ஃபுல்லா என்ன பண்ணிட்டோம்? நம்ம முடிச்சுட்டோம். ரொம்ப ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லெசன படிச்சிடலாம். இங்க நெறைய நீங்க படிக்க வேண்டியது இந்த கோயில் அது இருந்த இடம். ஓகேவா? அதே மாரி மன்னர்கள். ரொம்ப அந்த அளவுக்கு பெருசாலாம் இந்த லெசன்ல எதுவும் கிடையாது.